இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு பின்பாக இருக்கிற சில வரலாற்று தகவல்களை நாம் பார்த்துவிட்டு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த செய்திக்குள்ளாக வரப்போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பல்வேறு விதமான மக்கள் இனங்களை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா கானானியர் அப்படின்னு பெயர். இந்த கானானியர் யார், எப்படி உருவானாங்க, அவர்களுடைய காரியம் என்ன, பரிசுத்த வேதாகமத்தில் இந்த கானானியரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு நேராக வந்தோம் அப்படின்னம்னா கர்த்தர் நமக்கு அதற்குள்ளே ஒரு ஆச்சரியமான அழகான செய்திகளை நாம் வைத்திருக்கிறார். கானான் அப்படிங்கிற வார்த்தைக்கு தாழ்வான நிலம் என்று அர்த்தம். பொதுவாகவே எபிரேய எழுத்துக்களுக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒரு எழுத்துக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கும். அதே போல் சில எழுத்துக்கள் கூடி சில வார்த்தையாக ஒன்று சேரும்போது அதுவும் பல்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கும். அப்போது எந்த இடத்துல எந்த அர்த்தம் தேவைப்படுகிறதோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ கானான் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு தாழ்வான நிலம் என்று பொருள் வருகிற அதே சமயத்தில் கானானியர் என்கிற எபிரேய வார்த்தை சில எழுத்துக்கள் கூடும்போது வைராக்கியம், பொறாமை, ஜீலஸ் என்கிற அர்த்தங்களை அது கொடுக்கிறது. அப்போ கானான் அப்படின்னா தாழ்வான நிலம், கானானியர் அப்படின்னா வைராக்கியம், பொறாமை. சரி, இந்த கானான் அப்படிங்கிற ஒரு நபரையும் நம்ம பரிசுத்த வேதத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் அதிகாரத்திலையும் அவரை பற்றிய குறிப்புகள் உண்டு. இந்த கானான் யார் அப்படின்னா காம் என்பவருடைய 4வது குமாரன். குறிப்பாக நம்ம சொல்ல போனால் நோவாவுடைய பேரன். சேம், காம், யாபேத் அப்படிங்கிற 3 பேரும் நோவாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதில் கானான் யார் அப்படின்னா இந்த காம் என்கிற நோவாவின் குமாரனுடைய குமாரன். சரி, இந்த காம் என்ன பண்ணார், ஒரு நாள் இந்த நோவா திராட்சரசம் அருந்தி வஸ்திரம் விலகி படுத்திருக்கும்போது இந்த காம் வந்து பார்த்துட்டு தன் சகோதரிடம் போய் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதற்கு பிறகு தெளிந்த நிலையிலே நோவா இந்த காமுடைய சந்ததியாகிய கானானை சபிப்பதை நம்ம பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த காம் என்ன செய்தான் அப்படின்னா தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததோடு மட்டுமல்ல, அதை தன் சகோதரிடத்தில் சென்று நோவாவை, அதாவது தன் தகப்பனாகிய நோவாவை கேலி பேசினான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வஸ்திரம் விலகி படுத்திருந்த நோவாவிடத்தில் போய் சில சில்மிஷங்களை இந்த காம் செய்து விட்டான், அது ஒரு பாலியல் பாவம் என்று கருதுகிறார்கள். இப்படி இருக்கிற சமயத்தில் நோவா கண் விழித்து யாரை சபிக்கிறார் அப்படின்னா காமை நேரடியாக சபிக்காம காமுடைய குமாரனாகிய கானானை சபிப்பதை பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது அந்த பாவமும் தவறும் அந்த மனிதனுடைய சந்ததியை பாதிக்கிறது என்று கூட இதிலிருந்து நாம் சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கும்போது கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமாரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தீரு சீதோன் பட்டணம் அப்படின்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் வாசிக்கிறோம் சீதோன் முதல் கேரார் வழியாய். அப்போது அந்த காலத்திலிருந்தே, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த சீதோன், தீரு, சீதோன் பட்டணங்கள் எல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா கானானியருடைய கண்ட்ரோலில் அவங்க குடியிருப்பாக இருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இது எப்போ அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா நோவா காலத்துக்கு பின்னால் இருந்தே. இப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம். இந்த தேசத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. அங்கே எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்சோர் அப்படிங்கிற இடம், மெகித்தோ அப்படிங்கிற இடம், பெத்ஷான் அப்படிங்கிற இடம், எரிகோ, எபூஸ், தெபீர், லாகீஸ், ஆராத், இந்த இடங்கள் எல்லாம் தொல்பொருள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைக்கும் அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த இடங்களில் அவங்க தோண்டி எடுக்கும் போதெல்லாம் மிக அதிகமாக அவங்க கண்டுபிடிக்கிறது விக்கிரகங்கள், பல்வேறு வகையான விக்கிரகங்கள். எதற்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே விக்கிரக வழிபாடு செய்து கொண்டு வருகிற ஜனங்களாக இருந்தாங்க. எதற்கெல்லாம் வழிபாடு செஞ்சாங்க? எல்லாவற்றுக்குமே விக்கிரக வழிபாடு. ஒரு சூரியனை பார்த்து பயப்பட்டால், சூரியன் ரொம்ப வெப்பத்தை கொடுக்குதுன்னா அந்த சூரியனுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு பெயரை வச்சு அதை தொழ ஆரம்பிச்சிருவாங்க, ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
நிலா மூலமாக, சந்திரன் மூலமாக ஏதாவது தொந்தரவுன்னு அவங்க நினச்சாங்கன்னா சந்திரனுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு ஒரு பெயரையும் வச்சுருவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் எதெல்லாம் பயத்தை ஏற்படுத்தினதோ, எதெல்லாம் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்று நினைத்தார்களோ அவைகளுக்கு எல்லாம் விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவைகளுக்கு ஒரு பெயரை வைத்து அவைகளை ஆராதிக்கவும் நமஸ்கரிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் கானானை சுதந்திரிக்க போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பதாக வாக்களித்தார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேவன் ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னா, ஜனங்கள் விளங்கி கொள்வதற்காக. அந்த கானான் தேசம் எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது அப்படின்னு காண்பிப்பதற்காக தேவன் இந்த காரியங்களை அவங்களுக்கு சொன்னார். எங்காவது ஒரு தேசத்தில் அப்படியே பால் நதி போல ஓடுகிறத நம்மளால் பார்க்க முடியுமா? தேன் நதி போல ஓடுகிறத பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் இது எல்லாமே அந்த காலத்தில் இருந்த யூதர்களுடைய வழக்குச்சொல். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொன்னார். பால் எப்படி கிடைக்கும்? கால்நடைகள் மூலமாக கிடைக்கும். ஆடுகள் வளர்த்தி இருக்கலாம், மாடுகள் வளர்த்தி இருக்கலாம், ஒட்டகங்கள் வளர்த்தி இருக்கலாம், கழுதைகள் வளர்த்தி இருக்கலாம். இது எல்லாமே அவங்க வீட்டில் பயன்படுத்தின சில வாகனங்களாகவும் அவங்க அந்த கால்நடைகளை பயன்படுத்தினாங்க. விவசாயத்திற்கும் அதை பயன்படுத்தினாங்க. இவைகள் மூலமாக பால் திரளாக அவர்களுக்கு கிடைத்தது. பால் மூலமாக கிடைக்கிற வெண்ணெய், பாலாடை கட்டி, இதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு முக்கியமான உணவாக இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாரு? பால் ஓடுகிற தேசம் அப்படின்னா அது கால்நடைகள் நிறைந்த தேசம் அப்படின்னு அர்த்தம். தேன் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதில் தேன் ஓடுகிற தேசம் அப்படின்னா அங்கே மலைகள், கண்மலைகள் அதிகம், கண்மலையில் கூடு கட்டுகிற தேனீக்கள் அதிகம். இப்படி அங்கே தேன் அதிகமாக கிடைக்கிற ஒரு பொருளாக இருந்தது. அதே சமயத்தில் அங்கே தேனீக்கள் அதிகம் அப்படின்னா பூக்கள் அதிகமாக இருந்திருக்கும், மலர்கள் அதிகமாக இருந்திருக்கும். மலர்கள் அதிகம் அப்படின்னா அங்கே இயற்கை ரொம்ப அழகான செழிப்புள்ள ஒன்றாக இருந்திருக்கும். இப்படி அந்த தேசம் முழுக்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் போல கால்நடைகள் வளம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த கானானியருடைய விவசாய முறை, இந்த கானானியருடைய உழைப்பு. ஆனால் இத்தனையும் இருந்தும், இவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தும், இவ்வளவு விதமான பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அந்த கானான் தேசம் இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நோவா மூலமாக தான் உண்டாகி வர்றாங்க, இந்த காம் மூலமாக தான் உண்டாகி வராங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, நோவா மூலமாக பெற்ற தகவல், இந்த அவங்களுடைய தகப்பன் காம் மூலமாக பெற்ற தகவல், இவைகளை கொண்டு உண்மையான கடவுளை அவங்க ஆராதித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, காலப்போக்கில் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டாங்க. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, விக்கிரக ஆராதனை எங்கே இருக்கிறதோ அங்கே விபச்சாரம் இருக்கும், அங்கே வேசித்தனம் இருக்கும், அங்கே அசுத்தம் இருக்கும். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமாக அது மாறி இருக்கிறபடினாலே அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று இந்த இஸ்ரவேலை கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணினார். இஸ்ரவேல் தேசத்தார் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கானானியருடைய வரலாறு முடிவுக்கு வந்துருச்சு. அவர்களுக்குன்னு ஒரு ராஜா, ஒரு ராஜ்யம் எதுவுமே இல்லாமல் அந்த கானான் தேசம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த கானானை சேர்ந்த சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரவேலருக்கு நடுவே குடியிருந்தாங்க. யோசுவா 16:10 சொல்லுகிறது, அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை, ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி, அதாவது யோசுவாவின் காலம் வரைக்கும் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமிற்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். அவங்க குடியிருந்தாலும் இன்னும் விக்கிரகங்களை வச்சிருக்கிறாங்க, இன்னும் வேசித்தனங்களை வச்சிருக்கிறாங்க, இன்னும் விபச்சாரங்களை வச்சிருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கும் கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தீரு சீதோன் அன்று முதற்கொண்டு இன்று வரைக்கும் கானானியருடைய ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ மீந்து போன சில கானானிய குடும்பங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேலுக்கு நடுவே இருக்கிறாங்க, இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே நிச்சயமாக வேலையே கிடையாது. ஆனால் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனக்கேற்ற ஒரு இருதயம், தன்னை நம்புகிற இருதயம், தன்னை விசுவாசிக்கிற இருதயம், தன்னை அங்கீகரிக்கிற ஒரு இருதயம் எங்கே இருந்தாலும் அங்கே அவர் அங்கே போவாராம். இந்த கானானிய ஸ்திரியை சந்திக்கும்படி தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். நீங்கள் 29ஆம் வசனத்தை, இந்த மத்தேயு 15:29 வாசிச்சிங்கன்னா, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்படின்னு இருக்கும். இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு நேராக வர்றாரு, இந்த அம்மாவை பார்க்குறாரு, சில விஷயங்கள் நடக்குது, புறப்பட்டு போய் விடுகிறார். இங்கே வந்து ஒன்றும் பெருசாக மீட்டிங் போடலை, பெரிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நடத்தலை, மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாரையும் கூட்டி வச்சு செய்யலை. இந்த ஒரு சகோதரியை சந்திக்கும்படி கர்த்தர் அங்கே புறப்பட்டு போனார். அவ்வளோதான் விஷயம். அதில் அவர் விட்டு விடாத
ஒரு மிக முக்கியமான ஒரு சகோதரி யார் அப்படின்னா இந்த கானானிய ஸ்திரீ. அவங்க பேர் அங்கே குறிப்பிடப்படலை, ஆனால் அவங்களுடைய விசுவாசம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அவங்களுடைய தெய்வம் யார் அப்படின்னா பாகால் அப்படிங்கிற தெய்வம், அஸ்தரோத் அப்படிங்கிற தெய்வம், அசேரா அப்படிங்கிற தெய்வம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அத்தனை தெய்வங்களும் அந்த அம்மாவுக்கு இறங்கலை, அந்த அம்மாவுடைய குமாரத்துக்கு இறங்கலை, சுகம் கொடுக்கலை. ஆனால் எப்படி இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் அறிந்தார்கள்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது தெரியாது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டாங்க? ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இருப்பாங்க. எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நடுவே குடியிருந்த இந்த கானானியருடைய விபச்சாரத்தில் பங்கெடுத்தாங்க, கானானியருடைய வேசித்தனத்தில் பங்கெடுத்தாங்க, கானானியருடைய விக்கிரகங்களில் பங்கெடுத்தாங்க, கானானியருடைய பலிகளில் பங்கெடுத்தாங்க. ஆனால் யாரோ ஒருவர் கடவுளுக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும், ஆண்டவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற எண்ணமுடைய யாரோ ஒருவர் தான் இந்த கானானிய பெண்ணுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவன், நான் செய்ய வேண்டிய காரியம் இது, மேசியா எனக்காக வந்திருக்கிறார், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளவோ தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் தாவீதின் குமாரன், அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி யாரோ ஒருவர் இந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்க வேண்டும். இந்த அம்மாவுக்குள்ள விசுவாசம் துளிர் விட்டுருக்கணும். யார்கிட்டையோ நான் போய் என் மகளுடைய சுகத்துக்காக நான் கெஞ்சி மன்றாடி இருக்கிறேன், காலில் விழுந்து கதறி இருக்கிறேன், பலி செலுத்தி இருக்கிறேன், யாருமே இதை கேட்கலை, செவி கொடுத்து கேட்கல, சுகம் கிடைக்கல. நான் கடவுளாகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப போகிறேன், விசுவாசிக்க போகிறேன், அவர் தாவீதின் குமாரன்னு நான் நம்ப போகிறேன், அவர் ஆண்டவர்னு நான் நம்ப போகிறேன். எந்த ஒரு மனுஷிக்கிட்ட இருந்தும், எந்த ஒரு விக்கிரகாராதனை செய்கிற மனுஷங்ககிட்ட இருந்தும் ஆண்டவர் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வந்துடாது. ஆனால் இந்த அம்மா இது வரைக்கும் ஆண்டவர் செய்த எந்த ஒரு அற்புதத்தையும் நேரில் கண்ணில் பார்த்ததில்லை. ஒரு சில விஷயங்களை காதுகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். கண்ணில் பார்த்து நம்புறதை விட காதுகளில் கேட்டு நம்புறது மிகப்பெரிய ஒரு காரியம். ஆனால் அந்த கானானிய சந்ததியை சேர்ந்த ஒரு பெண், அவ்வளவு விக்கிரகாராதனை, அவ்வளவு வேசித்தனம், அவ்வளவு விபச்சாரம் நிறைந்த அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? தாவீதின் குமாரனே அப்படிங்கிறது அவரை ராஜாவாக அங்கீகரிக்கிற ஒரு விஷயம் தெரியுங்களா? அப்படி இந்த அம்மா கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத இந்த அம்மா வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு இறங்கும். அந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு வலியும் எவ்வளவு வேதனையும் இருக்குது தெரியுமா? தனக்கு ஒன்று வந்தால் கூட தாங்கிக்குவாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் வரும்போது எந்த தாயாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு இறங்கும் ஏன்னு கேட்டால், என் மகளுக்கு இறங்குகிறது எனக்கு இறங்குகிறது போல, என் மகளுக்கு நீர் கிருபை செய்கிறது எனக்கு கிருபை செய்கிறது போல அப்படின்னு அந்த அம்மா சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து தான் பிரச்சனையை சொல்கிறாங்க, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு உருக்கம் உள்ளவர், எவ்வளவு கிருபை நிறைந்தவர். ஆனால் அங்கே என்ன நடக்க தெரியுங்களா? அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு முயற்சி செஞ்சு இவரை பார்க்க நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கேன், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டுருக்கேன், எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள்னு நான் கெஞ்சி மன்றாடுகிறேன், இவர் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரே. அவர் அங்கே பேசாமல் இருந்ததற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அம்மா இஸ்ரவேல் காணியாட்சியை சேர்ந்தவங்க கிடையாது, புறஜாதி. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க புறஜாதி. இந்த புறஜாதி மகளுக்கு போய் ஒரு உதவி செஞ்சால் கூட இருக்கிற இஸ்ரவேலர்கள் இடறி போவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் யூத கலாச்சாரத்தை எல்லாம், இஸ்ரவேல் கலாச்சாரத்தை எல்லாம் உடைச்சி தான் புறஜாதிகள்கிட்டையும் ஆண்டவர் போனார். இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர் இல்லையா? இந்த அம்மாவை அறிந்ததுனால தானே எங்கேயோ இருந்து தீரு சீதோன் பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாரு. அப்படி வந்த ஆண்டவர் நாம் அமைதியாக இருந்தால் தான் இந்த சகோதரிக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வெளிப்படும், இந்த சகோதரிக்குள்ளே இருக்கிற தன்மைகள் வெளிப்படும். இதெல்லாம் வெளிப்பட்டால் தான் இந்த கானானிய பெண் கிட்ட இருந்து தான் இஸ்ரவேலருக்கு ஒரு பாடத்தை நான் கொடுக்க முடியும், என் கூட இருக்கிற சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க முடியும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். இந்த இரண்டாவது கருத்து தான் உண்மையாக நிச்சயமாக இருந்திருக்கும்.
ஆனால் அந்த அம்மா எவ்வளவு இரக்கமுள்ளவர்னு நம்பி வந்தோம், எவ்வளவு கிருபை உள்ளவர்னு நம்பி வந்தோம், இப்படி பேசாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்தது பார்க்குறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார்களே, இவளை அனுப்பிவிடும் என்று தன்மையாக அந்த கானானிய ஸ்திரியை அனுப்பிவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. தடைகள் இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வரும். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நெருக்கங்கள், இவைகளுக்கு மத்தியில் நாம் இந்த கானானிய ஸ்திரியை போலவே தான் போய் கேட்குறோம், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என்னுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னுடைய போராட்டம் இவ்வளவு பெருசாக இருக்குது, என்னுடைய தேவைகள் இவ்வளவு பெருசாக இருக்குது. கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். பல நேரங்கள் ஆண்டவர் இப்படி தான் அமைதியாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள், இவைகளுக்கெல்லாம் உடனடி பதில்கள் நமக்கு வந்துடுறதில்ல. மாறாக ஆண்டவருடைய அமைதி தான் அநேக நேரங்களில் பதிலாக இருக்குது. அதே சமயத்தில் மனுஷர்களுடைய பிரச்சனையும் அதிகமாகுது. ஆண்டவரே, இவர்களை அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்னது போல், நீ ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, இயேசுவை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ ஊழியம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மை சுற்றி நெருக்குகிற கூட்டம், குரல்கள் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? அதற்கு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதற்கு அவர் 24வது வசனத்தில், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இது யார்கிட்ட சொல்கிறாங்க தெரியுமா? இது இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீகிட்ட சொல்கிறார். இது வந்து இன்னும் அந்த ஜெபத்திற்கான பதிலை தள்ளி போடுகிற ஒரு சில விஷயமாக இருக்கிறது. அவள் வந்து 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு விஷயங்கள் நடந்தோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கிறாரு, சீஷர்கள் அவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து ஒரு பதிலை சொல்கிறாரு, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லன்னு சொல்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டான். அவரை பணிந்து கொண்டான். இந்த பணிந்து கொண்டாள்ங்கிற விஷயம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஆராதனைக்கு சமம், ஒரு வர்ஷிப்புக்கு சமம். இவ்வளவு காலம் அந்த அம்மா யாரை போய் பணிந்து கொண்டார்கள்னு சொல்லி தெரியாது. இவ்வளோ நேரம் ஜெபித்து கொண்டிருந்த சகோதரி பணிந்து கொண்டாள் அப்படின்னா தாழ விழுந்து ஒரு வேளை தரை மட்டும் குனிந்து வணங்கி இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஆண்டவரே எனக்கு வேறு கதியே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய முடியும் அப்படின்னு முழுக்க சரண்டர் ஆகி விடுகிற விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முழுமையாக நம்பிய ஒரு சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே தனக்கு கதி என்று முற்றிலுமாக சரணாகதி அடைந்து விட்ட ஒரு சகோதரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பிரச்சனை அவர்கள் நோக்கி வருகிறது. 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். வந்து தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த நாய்க்குட்டின்னு சொல்லுகிற விஷயம், நாயின்னு சொல்லுகிற விஷயம் நாம் நினைக்கிறபடி திட்டுகிறதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அல்ல. அது இஸ்ரவேல் மக்களிடத்துல இருந்து ஒரு வழக்கு சொல். என்ன வழக்கு சொல் அப்படின்னா, நாய்கள் அப்படின்னு புறஜாதி மக்களை கூப்பிடுவாங்க, நாய்க்குட்டிகள்னு புறஜாதி மக்களை கூப்பிடுவாங்க. இது எதற்கு அப்படின்னா, உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க விளங்கி கொள்வதற்காக அவங்க பயன்படுத்திய ஒரு வார்த்தை. என்னடா இயேசு இந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு, அந்த அம்மாவுடைய குழந்தையை பார்த்து நாய்க்குட்டின்னு சொல்கிறாரேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இது சுற்றி இருந்த இஸ்ரவேலர்கள், சீஷர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பயன்படுத்திய வார்த்தை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இப்போ தான் இந்த சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இந்த இயேசு எங்களுக்குன்னே வந்தவர்ப்பா. சுற்றி இருந்த இதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள் என்ன நினச்சிருப்பாங்க? இந்த இயேசு எங்களுக்கு மட்டுமே உரியவர்ப்பா, வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு புகழ்ச்சியை கொடுக்குறார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பாடத்தை வச்சுருக்கிறார்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய ஜெபத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மனுஷியுடைய ஜெபத்துக்கு சைலண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னா அவர் செய்ய போகிற அற்புதமும் ஆச்சரியம் ரொம்ப பெருசாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? அப்படியே ஓடி போயிருக்கணும், விலகி போயிருக்கக்கூடாது, இப்போ குழந்தையை தூக்கிட்டு ஓடி போயிருக்கணும். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார், சுற்றி இருக்கிற ஜனம் தன்னை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே கூட இந்த அம்மா இன்னும் தன்னை தாழ்த்துகிறார். எப்படி தெரியுமா? ஆமாண்டவரே, நீர் சொல்லுகிறது மெய்தான், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஏன்னா அந்த காலத்தில் நாய்களை வளர்த்துனாங்க அப்படின்னா எஜமானும் பிள்ளைகளும் பந்தியில் உட்காருவாங்க, மேஜையில் உட்காருவாங்க, நாய்க்குட்டிகள் கீழே அப்படியே உட்காந்துட்ருக்கும், குத்த வச்சு உட்காந்துட்ருக்கும். மேஜையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் சிந்துச்சு அப்படின்னா அந்த சிந்துகிற பொருள் தனக்கே உரியதுன்னு உரிமை பாராட்டும்படி அதை சாப்பிடும், பிடிச்சி வச்சு அப்படியே மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்கும்.
இல்லை 2-3 நாய்கள் இருக்குன்னா அது எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம் மாதிரி சண்டை போட்டு சாப்பிடும். உரிமையை பாராட்டி கொள்ளும். எதற்கு தெரியுங்களா? அது நாய்களுடைய பழக்க வழக்கம். மேஜையிலிருந்து சிந்துகிறது தனக்கு உரியது என்று உரிமை பாராட்டுகிற பழக்க வழக்கம். இந்த கானானிய ஸ்திரீ தன்னை அந்த நாய்க்குட்டி போலவே பாவித்து, ஆமாம் நீ சொல்லுகிறது மெய்தான், நான் நாய்க்குட்டியாகவே இருக்கட்டும், நாயாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் உங்கள் பிள்ளைகள்னு சொல்கிறீங்களே, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற துணிக்கை சிந்தும்போது இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. அப்படின்னா சிந்துற துணிக்க இந்த நாய்க்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எவ்வளவாய் தன்னை தாழ்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறத அந்த கானானிய ஸ்திரீ கேட்குறாங்க, சீஷர்கள் கேட்குறாங்க, சுற்றி இருக்கிற இஸ்ரவேலர்கள் கேட்குறாங்க. ஏன்னா இவர் எங்கே போனாலும் திரள் கூட்டம் வந்துடும். சுற்றி இருக்கிற இஸ்ரவேலர்கள் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த ஒரு காரியத்துக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானானியர் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நாய்களுக்கு சமமாக யூதர்களால் எண்ணப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்கு மட்டும் தெய்வம் அல்ல, அவர் அகில உலகத்தினுடைய தெய்வம். பூமி அனைத்துக்கும் அவர் ராஜா. எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம், எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் தனக்கு ஏற்றதாக இருக்கும் என்றால் அவர் அங்கே தேடி வருவார். அவருக்கு அங்கே தீரு சீதோன் பட்டணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வேலை இல்லை. இந்த அம்மா, இந்த சகோதரி, இவர்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த தாழ்மையை வெளியே கொண்டு வரணும், அந்த பெரிய விசுவாசத்தை வெளியே கொண்டு வரணும். இந்த கானானியருக்குள்ளிருந்து ஒரு பாடத்தை எடுத்து இஸ்ரவேலருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து இந்த காரியங்களை நடப்பித்தார். அந்த சகோதரியுடைய மகள் அந்த நேரத்தில் ஆரோக்கியமானார். இதில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய விசுவாசின்னு சொல்லிக்கிறோம், ஆத்துமான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லையே. ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது அவர் என் ஜெபத்தை கேட்குறது இல்லைன்னு நம்ம போயிடுறோமே, அவிசுவாசத்துக்குள்ளே கடந்து வந்துடுறோமே. கானானிய ஸ்திரீயுடைய விண்ணப்பத்துக்கு, வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். இதெல்லாம் தான் அந்த பாடத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எவ்வளவோ விக்கிரகங்கள், எவ்வளவோ வேசித்தனங்கள், எவ்வளவோ விபச்சாரங்கள், அவ்வளவு நிறைந்த ஒரு சமூகத்திலிருந்து ஒரு சகோதரி வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும்போது கர்த்தர் இறங்குகிறார் அப்படின்னா அவர் நமக்கு இறங்காமல் போவாரா? மேஜையிலிருந்து சிந்துகிற துணிக்கை அது அந்த அம்மாவுக்கு போதும் அப்படின்னா, மேஜை நிறைய வைக்கப்பட்டிருக்கிற அப்பங்கள் யாருக்கு சொந்தம் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. நமக்கு இவ்வளவு அப்பங்கள் காத்திருக்கிறது. ஆனால் துணிக்கையினாலே சுகம் பெற்ற, துணிக்கையினாலே நன்மை பெற்ற அந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் போச்சு. எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் வெறுமனே தாம் யார் என்று காண்பிக்க மட்டும் வரல, தம்மை நம்புகிற பிள்ளைகள் யார் என்று காண்பிக்கவும் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. நீங்களும் நானும் இன்றைக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி போய்கிட்டு இருந்தாலும் சரி, நாம் நம்புகிற, ஆராதிக்கிற தேவன் ஒரு கானானிய ஸ்திரீக்கு இறங்கின தேவன். அதே இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் நீடிய பொறுமையோடும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நமக்கு அவர் காத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய போராட்டங்களை அவர் பார்க்கிறார், நம்முடைய இழப்புகளை அவர் பார்க்கிறார். ஆனால் ஏற்ற வேளையில் தான் பதில் கொடுப்பார். அதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்திலிருந்து தாழ்மை வெளிப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வமாக அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு கதி என்று அவருடைய பாதத்தில் சரணடைய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுகிற இந்த நாவு மட்டுமல்ல, நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவி ஆன்மா சரீரமும் அவரையே பற்றி கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்தோடு காத்திருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து பார்த்து ஓடி ஓடி ஏமாந்து நிற்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறுமனே இந்த உலகத்தில் வந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு மட்டும் நமக்கு இங்கே வரல. இழந்து போனதை தேட ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார், ரைட். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், ரைட். இது எல்லாம் தான் முக்கியமான காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் நம்ம தேடி ஓடும் பொழுது மற்றவர்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட வருகிற காரியங்களாக இருக்கிறது. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். அதற்கு இப்படிப்பட்ட விசுவாசங்கள்,
இப்படிப்பட்ட பெரிய பெரிய விசுவாசங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. விசுவாசித்து ஓடுவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிவு செய்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவனுக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த சரியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். அது இந்த உலகத்தின் தேவைகளையும் சந்திக்கும். அந்த உலகமாகிய பரலோகத்திலும் நமக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அதுதான். அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.